விஷயத்தை உங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்கண்ணா. முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்து ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. வழக்கம் போல் சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் வக்ஃப். அதை பராமரிக்கக்கூடியதுக்கு தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 23 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923 1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வக்ஃப் ஆக்ட் 1954 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் வக்ஃப் போர்டு, ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும், சென்ட்ரல் கவுன்சில். இதெல்லாம் 1954 வருது. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வக்ஃப் ஆக்ட் 1995 95 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் 2013 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்தில் 2013 கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு 2025 மாற்றங்களோடு வக்ஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க. 1913 2013 வரை மொத்தமாக இந்தியாவில் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. அப்போ மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் வக்ஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்குது. ரயில்வேஸ், மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே, வக்ஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதில் ஆச்சரியம் என்னென்னா கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வக்ஃபில் சேர்ந்துருச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம்னு என் தனிப்பட்ட சொத்தை கூட வக்ஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது. அதனால் இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம். யார் ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வக்ஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி
வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற தீர்வே இல்லை. இன்னைக்கு அதை மாற்றிருக்கும். ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவார், இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும், ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது யாரையோ சொத்தையெல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல. செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க, இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு. நீங்கள் நானும் தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டில் இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம், போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும், போரா முஸ்லீமாக இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க. ஐயோ, அதாவது ஒரு வக்ஃப் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம்? இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டு அல்ல. முட்டாவாளின்னு சொல்றோம். அதாவது அந்த வக்ஃபுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அதில் எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம். அதே போல வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க, சட்டத்தை பற்றி தெரியும், அவங்கெல்லாம் இன்னைக்கு வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. அது கிடையாதுங்க. அதே போல சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டை மேனேஜ் பண்றது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனால் முட்டாவாளி இஸ்லாம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வக்ஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது, காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்னைக்கு அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கி இருக்கும். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலாக சொல்லியிருக்கோம், பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அந்த வக்ஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதில் பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் 288 ஓட்டுக்கள், ராஜ்யசபாவில் 125 ஓட்டுக்கள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்ட்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க. எது கொண்டாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகல. அதனால தான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்குது. 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே, நீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக்ஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும். குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். 2வது முடிச்சோம் கேள்விக்கு வரேன். 2வது மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது. நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்லை திமுக காரங்களே அவர்கள் நடத்திய மாநாடான்னு சந்தேகமா இருக்கு. பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கிறாங்க. படியில் ஏற கூட விடல. அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சரனுடைய மனைவியும் மகளும் குடும்பமும் எஸ்கார்ட் போட்டு மருதமலைக்கு எஸ்கார்ட் போட்டு. ஆனா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படி கீழே நிற்கிறாங்க. விபூதி கூட கொடுக்கல. 750 சிறப்பு தரிசன பாஸ். அந்த 750 கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது, இன்னைக்கு மருதமலையில் முருகபெருமானை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையான பக்தர்களை உள்ள விடல. கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல. இது திமுக மாநாடு போல சேகர் பாபு அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலைக்கு எட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம். இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்கண்ணே. அதனால் முருகபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல. ஏன் அந்த மரியாதை கூட முருகபெருமானுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை? ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது, அமைச்சருக்கு தலைவர் என்ன வேலை? மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனார்? அறநிலைத்துறை அமைச்சர் எங்கே போனார்? ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா? அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும். அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம். அதனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே குறும் பண்ணாருண்ணே. எங்கண்ணே? திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலில். அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதனால் சேகர் பாபு அவர்களுடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார். இதை முருகபெருமானு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புகிறோம். இதெல்லாம் முக்கியமான வக்ஃப் போர்டை பற்றி தொண்டை தண்ணிக்கிலேயே கத்தி வேர்வையெல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி 2 கேள்வி கேளுங்க. அண்ணன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னே, கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கனாது. அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விலாவரியாக நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியாக பேசுகிறேங்கண்ணா. அண்ணா, ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணே. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போராட்டம் பண்ணட்டும். நான் 2 கேள்வி தான் கேட்குறேன். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக
ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன், எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம், 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க, 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேக்கால கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு? நீங்க கருத்து சொல்லியிருந்தா, நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம். சரி, இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன், இதான் பாயிண்ட்டுங்கிறேன், இதான் காரணங்கிறேன். நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்க சொல்லுங்க. எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது தாவேக்கா. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு. எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றி இருக்கிறாங்க? 54 முதல் சட்டம், அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட், 95 பெரிய சட்டம், அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட், 2013 மேஜர் அமெண்ட்மெண்ட். ஏன் 2013 காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும், 123 ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி 123 ப்ராப்பர்ட்டியை வஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? 123 ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் 2025 நம்ம ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. நல்ல விஷயமா தான் நானும் மேலே சொல்கிறேன். அண்ணே, நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க அண்ணே. ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும், நாங்கள் அதை மதிக்கிறோம். அதில் எது தவறு இருப்பதாக நான் பார்க்கல. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதே நேரத்தில் தப்பு பண்ணுறோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு. 13 அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க, 13 செஞ்சிட்டோம், 13 ஏற்றுக்கிட்டாச்சு. அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து 13 திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம், லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம். அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலிங்கண்ணா. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவாங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு, சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களை ஏற்றுக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சரனுடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு ட்ராமா பண்ணுவார், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாக்கு போகலாமா, ஜப்பானுக்கு போகலாமா, ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும்.
குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் ரொம்ப மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம், ப்ரெஸ் மீட். ஆமாம், ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனாக இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியை பாடி செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறுங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலே இருக்கீங்க? டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புகிற ஆள் நான். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு. ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க. நான் முதலமைச்சர் கேட்குறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும், மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்களுடைய தலைமை தொடரணும்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. அண்ணே பேசுவோண்ணே நேரமும் காலம் இருக்கு, பேசுவோண்ணே தலைவா. அதில் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா.